வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். முந்தானத்து லோக்சபாவில் ராகுல் காந்தி மோடியவும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதற்கு பதிலடி நம்ம அடுத்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நேற்றுக்கு சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் லோக்சபாவில் சரவெடி பறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரதமர் மோடி வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது நேற்றுக்கு. ஸோ ஆரம்பத்தில் அவருடைய பேச்சு அப்படின்றது மான் கி பாத்தில் பேசுகிற மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், கடந்த 10 வருஷத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு நாட்டை முன்னேற்றுவது, மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது, குறிப்பாக வந்துட்டு சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தாம அவர்களுக்கான வளர்ச்சியை கொடுப்பது, சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த மாபெரும் ஜனநாயக திருவிழாவை நடத்தி முடித்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நன்றி, வாக்களித்த எங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்த வாக்காளர்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அதற்கப்புறமா காங்கிரஸையும் ராகுலையும் வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி சில மாநிலங்களில் கிட்டத்தட்ட 64 தொகுதி இருக்குது. இந்த தொகுதிகளில் எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் நேரடியான போட்டி. ஸோ இதில் காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி 2 தொகுதி தான். ஸோ இப்படியா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேரடியாக களத்தில் இறங்கக்கூடிய மாநிலங்களில் தொகுதிகளில் காங்கிரஸினுடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது வெறும் 24% தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவர்களோட சேர்ந்துக்கிட்டு சில தொகுதிகளை வாங்கிக்கிட்டு சில எம்பிஸை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி காங்கிரஸ் தனியாக அப்படின்றதுலாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார். அதுதான் நேற்றுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஒரு மாணவன் வந்து 99 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அந்த பக்கமாக வந்த டீச்சர் வந்துட்டு எதுக்காக ஸ்வீட் கொடுக்குறான் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த பையன் 99 மார்க் எடுத்திருக்கிறானா அதனால் ஸ்வீட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னாராம், அவன் 100க்கு 99 மார்க் எடுக்கல, 543க்கு 99 மார்க் எடுத்திருக்கிறான். தொடர்ந்து ஃபெயில் ஆகிறதுலேயே ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கிறான் அந்த பையன், யாராவது அவனுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஹிந்து மதம் பற்றி ஒரு மன்னிக்க முடியாத குற்றத்தை ராகுல் செஞ்சுட்டாரு. ராகுல் இந்த நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை சொல்லாமல் சனாதன தர்மத்தை டெங்குவோடும் மலேரியாவோடும் ஒப்பிட்டு பேசக்கூடிய நண்பர்களை வச்சுட்டு ராகுல் இந்த மாதிரி பேசுறது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லி ராகுலை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படியா நேற்றுக்கு 2 மணி நேரமாக ராகுலையும் காங்கிரஸையும் வச்சு செஞ்சுருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது நேற்றுக்கு லோக்சபாவில். ஸோ இன்றைக்கு காங்கிரஸினுடைய கட்சி அலுவலக வாசலில் பாஜகவினர் வந்துட்டு போராட்டம் பண்ண போகிறாங்க. ஹிந்து மதத்தையும் ஹிந்து மக்களையும் வந்துட்டு தவறாக பேசிட்டாரு, அதற்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்படி ஒரு போராட்டத்தை இன்றைக்கி பாஜக கையில் எடுத்திருக்கிறாங்க. நேற்றுக்கு பிரதமர் இவ்வளோ தூரம் தரம் தாழ்ந்து இந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து நிறைய பேருக்கு எழுந்திருக்குது. ஸோ லோக்சபாவினுடைய நேரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அவ்வளோ ஒரு வேல்யூவான நேரத்தில் இப்படி ஒருத்தர் மாற்றி பேசி நேரத்தை வீணடிக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா வீணடிச்சிருக்க வேணாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனால் கடந்த 2 நாட்களாக இவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ராகுல் காந்தி ஆராசால தொடங்கி நேற்றுக்கு காலையில் திரிணாமுல் காங்கிரஸினுடைய கல்யாண் பானர்ஜி பேசுகிற வரைக்கும் அவங்கள வந்து வச்சு செஞ்சுருந்தாங்க. பிஜேபியை ரொம்ப ட்ரால் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு அவர்களினுடைய ஆயுதத்தை எடுத்து அவர்களே அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர்களினுடைய பாணியில் அவர்களுக்கே பதில் கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஒருவேளை அவர் இப்படி பேசாமல் போயிருந்தார் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து பிரதமர் வந்துட்டு மெஜாரிட்டி இல்லை அதனால தான் பயந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. பிரதமர் நேற்றுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய அரசு எதையும் பார்த்து பயப்படக்கூடிய அரசு கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படியா வந்துட்டு ராகுல் கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸினுடைய அந்த பேட்டிங்க்கு நேத்திக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பிரதமர் மோடி சரியான பதிலடி கொடுத்துருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.